ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்பம் தான் பண்ணியிருந்தேன். ஒரு கப் மைதா இல்லைனா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு வாழைப்பழம் போட்டுக்கிட்டு நான் பாவெல்லாம் காய்ச்சியே வச்சுருந்தேன். அது வந்து தேவையான அளவு ஸ்வீட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. கூடவே வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு 2 ஏலக்காய் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டையை சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா பல்ஸ் விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நான் 2 தான் ஊற்றி ட்ரை பண்ணேன். நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பியே வந்திருந்தது. என் பசங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டில் எப்பயுமே என்னடா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வருது. நான் இது வரைக்கும் அப்பம் செஞ்சதில்லை. எப்பயுமே குழி பணியாரம் தான் இந்த மெத்தடில் செய்வேன். இந்த வாட்டி நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே எப்பவுமே எது செஞ்சு கொடுத்தாலும் பிடிச்சிரும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இந்த அப்பம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.